தெய்வமாக இருந்து எங்களை பிளெஸ் பண்ணுற ப்ரொடியூசர் அன்பு சாருக்கு நன்றி, அவங்க ஃபேமிலிக்கு நன்றி. அப்புறம் அரவிந்த் சார், வினோத் சார், படத்தோட டெக்னீஷியன்ஸ், கேஸ்டிங் மகேஷ், யோகி பாபு அண்ணா, இனியா, மொட்டராஜன் சார், எல்லாருக்கும் நன்றி. படம் அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியலாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு விஷுவலாக தான் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும் நம்புகிறேன். பாட்டும் நல்லா வந்திருக்கு. படம் பாட்டு எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கேளுங்க, இல்லைனா தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தூக்குதுறை ஃபஸ்ட்டு மகேஷை சொல்லணும். அவர் வந்து நம்ம எல்லோரும் சீரியலில் வந்து பாண்டியன் ஸ்டோரில் பார்த்துருப்போம். இப்போ வந்து அவர் ஃபஸ்ட்டாக இந்த ஹீரோவாக பண்ணுறாரு, ஈக்குவல் கேரக்டராக பண்ணியிருக்காரு. முதல்ல மகேஷ் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட், நம்ம வந்து டான்ஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸு. அவர் வந்து சொல்லணுன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க், ஏதாவது ஜெயிக்கணும், ஏதாவது பண்ணணும், ஏதாவது ஆல்பம் பண்ணணும், இது பண்ணணும் மாஸ்டர்னு சொல்லிட்டு துடிச்சிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு வந்து அதுக்காகவே நான் வந்து இந்த மாதிரி ஒரு சாங் இந்த படத்தில் ஒன்று இருக்குது அப்படின்னோடனே நான் எதையுமே யோசிக்கல. முதல்ல ஓகே சொல்லி நான் வரேன், நான் அதில் ஒரு ஹூக் மூவ்மெண்ட் பண்ணுறோம், அந்த படத்துக்கு நான் உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோன்னு அங்கே ஸ்டார்ட் பண்ணது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் அந்த 3 பேருமே, அரவிந்த் சாராக இருக்கட்டும், வினோதாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும். அன்பு இப்போ நம்ம கூட இல்லை, ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டார். மற்ற 2 பேரும் இருக்காங்க. ரொம்ப ஒரு 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 டைரக்டர் டென்னிஸ் வந்து என்கிட்ட அந்த கான்செப்ட் சொல்லும் போது இது அற்புதமாக அந்த காமெடி, நான் அந்த சாங் பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் மியூசிக், அது ஒரு அழகான ஒரு ப்ரமோ சாங்கு. அதுக்கு கான்செப்ட் கேட்டேன், அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அந்த ட்ரெய்லரில் பார்த்ததை விட இன்னும் பயங்கரமான உள்ள ஒரு கண்டென்ட்லாம் வச்சுருக்காங்க. அதை கேட்டவுடனே இந்த சாங் சிரித்து நாங்கள் எடுத்தோம். அதுதான் அந்த சாங். அதில் வந்து நம்ம மொட்டராஜன் சார், சென்ட்ராயன், பாலசரவணன் எல்லாருமே மாஸ்டர் வாங்க லுங்கியை கட்டுவோம், ஆடுவோம், பாடுவோம்னு சொல்லிட்டு அது எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். அவ்வளோ என்ஜாய் பண்ணி அந்த சாங்கை பண்ணியிருக்காங்க. மகேஷாக இருக்கட்டும், அதில் வினோத் நம்ம ப்ரொடியூசரும் பண்ணியிருக்காரு, பாலசரவணனும் எல்லாரும் அந்த எக்ஸ்பிரஷன், அந்த சாங்கை பார்க்கும்போது அதில் விளையாடிக்கிறது வந்து நம்ம எடிட்டர். தேங்க்ஸ் தீபக், அந்த பெரிய கைத்தட்டல் கொடுங்க. அதை வந்து ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டு அப்படி ஸ்டாண்ட் அவுட் பண்ணி என்னதான் கொரியோகிராஃபர் பண்ணாலும் அதை எடுத்துகிட்டு வந்து அந்த ஒரு சாங்கில் அவர் காமிச்சிருக்காங்கன்னா அந்த படத்துலையும் அவ்வளோ ட்ரிப்பாக பண்ணியிருக்காரு. டென்னிஸ் சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் இப்படி ஒரு டீமோட எனக்கு கொரியோகிராஃபி இது மாதிரி ஒரு விஷயம் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அலாட். கேமராமேன் நம்ம ரவி வர்மா, அவர்கிட்ட அந்த பிளாக்ங்க ஒன்றுமே இல்லை, நாங்கள் ஒரு ரவுண்டு ஒன்று போட்டு அதுலேயே ஒரு க்ரியேட்டிவிட்டி. அவர் வந்து ஃபஸ்ட்டு படம் மாதிரி இல்லை, பெருசாக சாதிக்க போகிறாரு. அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ரொம்ப அற்புதமாக அவங்க நாங்கள் எங்ககிட்ட கம்மியான டைமில் அந்த சாங்கை நாங்கள் வந்து ஒய்டராக எடுத்துக்கிறோம். தேங்க்யூ சப்போர்ட். இதுலேயும் நாங்கள் ரீல்ஸுக்காக ஒரு ஊக் மூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதை அப்படியே நான் ஊக் மூவ்மெண்ட் யாருக்காவது சொல்லிக் கொடுக்கணுன்னா இங்கே வந்து நம்ம கூல் சுரேஷ் அண்ணா தான் அதுக்கு இது. சரி அப்புறமா சரி தேங்க்யூ. இதை வந்து தேட்டரில் போய் பாருங்கள். இப்போ கூட நான் பொங்கலில் வந்து ஃபேமிலியோட ஒரு 3 நாளைக்கு 3 படம் எல்லாத்தையுமே பார்த்தேன். நல்லா இருக்குது, ஜாலியாக வந்து தேட்டரோட ஃபேமிலியோடு பார்க்குறது தான் அதோட என்டர்டெயின்மெண்ட்டு. என்ன தான் வேலை இருந்தாலும் ஸோ அந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபைட்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நாள் கழிச்சு த்ரூஅவுட் ஒரு படம் நான் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். குரேஸு, உங்களை மாதிரிலாம் நான் பேச முடியலை. நீங்கள் பட்டி துட்டியெல்லாம் கலக்கிட்டுருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு இந்த தேட்டருக்கு, இந்த மேடைக்கு, இந்த இடத்துக்கு வந்த யூடியூப் சேனலு, பத்திரிக்கை, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றி, பெரிய வணக்கம். இந்த படம் தூக்குதுறை உங்களே வந்து டைட்டில் வந்து எவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்குதோ அதே மாதிரி படமும் வந்து பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. படம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. கம்மிங் 25 வந்து ரிலீஸு, சூப்பராக வந்திருக்கு. இந்த படம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து நான் டைரக்டர் சார், அசிஸ்டன்ட் டைரக்டர் சாரை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லணும். ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அவ்வளோ உழைச்சி. டைரக்டர் வந்து இப்படி பார்வை பார்த்தாங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அப்படி நின்று சூப்பராக செஞ்சாங்க. பிறகு இந்த படத்தோட மேனேஜர் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணாங்க. பிறகு அதுக்கப்புறம் வந்து கேமராமேன் ரவி சார், எடிட்டர், மியூசிக் டைரக்டர் ரொம்ப சூப்பர். எல்லாருமே ரொம்ப அவங்களோட வேலையாக கரெக்டாக பண்ணாங்க. பிறகு நடித்த நடிகர்கள் மகேஷ் சார், பாலசரவணன், நான், மொட்டராஜேந்திரன், யோகி பாபு சார் எல்லோரும் நல்லா சூப்பராக பண்ணோம். அது இந்த படத்துக்கு வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் சொல்லக்கூடாது.
ஒரு ஒரு படம் முடிஞ்சிச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு சீனோ சாங்கோ டாக்கியோ முடிஞ்சிட்டான்னா அந்த டைரக்டர் சார் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு கதை சொல்லுவாங்க, இது இதுவும் பண்ணுவாங்க, அங்கே அடுத்த வேலையை நம்ம ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்துக்கு வந்து 3 ப்ரொடியூசர் வந்து அரவிந்த் சார், வினோத் சார், அன்பு சார். ரொம்ப நல்ல மனுஷங்க. அந்த அன்பு சார் வந்து சொன்னார், சார் நாங்கள் 3 பேர் கஷ்டப்பட்டு ஒரு துறையை ஒரு வேலை செஞ்சு பணத்தை சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ண வந்திருக்கோம் சார். இந்த படத்தை எடுத்து இந்த படத்தை ஜெயிக்க வச்சுருங்கன்னு டேரக்டர் சார் சொல்லியிருக்காங்க சார். என்னால் முடிஞ்ச எஃபெக்ட் நான் போட்டு அந்த படத்தை நான் ஹிட்டு கொடுத்துறேன் சார், நான் எடுத்துறேன்னு சொன்னார். அதே மாதிரி எடுத்திருக்காரு. படம் ரிலீஸ் ஆக போகுது, படம் ஹிட் ஆக போகுது. டென்னி சார் தைரியமாக இருங்க, படம் மிகப்பெரிய வெற்றி படம். நீங்கள் அந்த ஹிட்டு வந்து அன்பு சாருக்கு தான் ரொம்ப நல்ல மனுஷங்க. அவர் சொன்னாங்க, சார் இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு சார், உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ட்ரீட் இருக்குது சார், பெரிய விஷயம் பண்ணுறேன் சார் நான் சொல்லியிருந்தாரு. ஆனால் இந்த மனுஷன் இல்லை. ஆனால் இந்த கடவுள் வந்து அவன் சொல்கிறதா இவனு சொல்கிறதா இல்லை அவங்கன்னு சொல்கிறதான்னு தெரியல. அது எப்படின்னு தெரியல, நல்லவங்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டே இருக்காரு. ரொம்ப 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 சீக்கிரமாக கூப்பிட்டுருங்க. இப்போ பாருங்கள் சமீபத்தில் நிறைய பேர் இப்போ பாருங்கள் உங்கள் படத்தில் நடித்த மாரிமுத்து சார், விஜயகாந்த் சார், அன்பு பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க தெரியலங்க. ஆனால் அன்பு சார்கிட்ட சொன்ன மாதிரி தான் டேரக்டர் சார், இந்த படத்தை முடிச்சு நான் ரிலீஸ் பண்ணிட்டு தான் சார் நான் வேறு படத்துக்கு நான் போவேன் அப்படின்னு சொன்னார். முடிச்சிட்டாரு, ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் போகாமல் இருக்கார். ஒரு பெரிய கம்பெனி அவருக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. டைரக்டர் சார் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் நான் தரேன் சார், தப்பாக எடுத்துக்காதீங்க. முதல் சார் வாங்க சொன்னோம். அவருடைய நல்ல மனசுக்கு வந்து ரொம்ப பெரிய இடத்துக்கு போவார். கண்டிப்பாக வந்து அன்பு சாருடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சிட்டாரு. அவங்க ஃபேமிலி அவங்க நல்லா இருப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. கடவுளுடைய ஆசீர்வாதத்தில். சாரிங்க நான் கொஞ்சம் நடுக்கமாக இப்போ வச்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. சாமியை கடவுள் இருக்கார், கடவுள் பார்த்துக்குவார். படம் சூப்பராக வந்திருக்குங்க, ரொம்ப அழகாக வந்திருக்கு. நான் ஒரு விஷயம் நான் வந்து இப்படி ஒரு காமெடி இப்படி பண்ணிட்டாங்கன்னா டேரக்டர் சார் இல்லை சார் இது வேறு மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம், இப்படி ஒரு ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை ஒரு ஐடியா கொடுத்து ஒரு இந்த சென்ட்ராயனை வந்து தூக்குத்துறையுடைய படத்தில் நடித்த சென்ட்ராயனை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து டைரக்டர் டென்னி சார் வந்து ஒரு அழகான ஒரு இது கொடுத்துருக்காரு. படம் வந்து 25 ரிலீஸு. படம் மிகப்பெரிய வெற்றி படம். தயவு செஞ்சு எல்லா படத்துக்கும் மக்கள்கிட்ட போய் நீங்கள் சேர்க்குறீங்க, எங்கள் படத்தையும் சேருங்க. உங்கள் கையில் தான் இருக்குது. ரொம்ப நன்றி. ரொம்ப பணிவாக ரொம்ப தாழ்மையாக நான் கேட்டுக்கிறேன். எல்லோரும் ப்ளீஸ் தேட்டரில் வந்து படம் பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நன்றி. வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள், பெரியவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வந்திருக்கு வணக்கங்கள். குறைசி பிரதர் ரொம்ப நன்றி பிரதர், உங்கள் இன்ட்ரடக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. தூக்குதுறை இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான படம். இந்த மேடையுமே ரொம்ப முக்கியமான மேடை. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் டென்னிஸ் பிரதருக்கு, தயாரிப்பாளர்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படி தான் சொல்லணும். ப்ரொடியூசர்ஸ் அரவிந்த் வெள்ளைப்பாண்டியன் சார், வினோத் பிரதர், அன்பு சார், இவங்க 3 பேருமே வந்து ப்ரொடியூசர் மாதிரியே இல்லாமல் ஒரு ஏடி என்ன அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எப்படி இறங்கி வேலை செய்யணுமோ அப்படி தான் அந்த படத்தில் வந்து இறங்கி வேலை பார்த்தாங்க. அதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அவங்க கூட இருந்து வேலை பார்த்துருக்கேன். அரவிந்த் சார் வந்து யூஎஸில் இருக்காங்க. எனக்கு நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் வந்தேன். சென்ட்ரா என்னை ஒரு மாதிரி எமோஷன் ஆகிட்டு விட்டார். ஓகே, அரவிந்த் சார் வந்து யூஎஸில் இருப்பாங்க. இங்கே இருந்துட்டு நம்ம இங்கே ஒரு 1:30 மணினா அங்கே ஒரு நடுராத்திரி 1:30 மணி இருக்கும், இல்லை விடிய காலை ஒரு 3 மணி இருக்கும். நாங்கள் இங்கே வேலை பார்த்துட்ருப்போம், அவர் அங்கே ரவுண்ட் த கிளாக் இங்கே நடக்கிற ஷூட்டிங்கு அவர் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருப்பார்.
சென்ட்ராயன் டேட்ஸு, என்னோடய டேட்ஸு, அப்புறம் யோகி பாபனோட டேட்ஸு, மாரிமுத்து சாரோட டேட்ஸு, எல்லாருமே கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஆட்கள். எல்லாருமே ஒரே நேரத்தில் ஒரு 5 படங்களுக்கு மேலே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள். அவங்க எல்லாருமே ஒருங்கிணைச்சு ஒரு இடத்துல கொண்டு வந்து நடிக்க வைக்கிறதுங்கிறது வந்து அந்த டேட்ஸ் அமையணும். உங்களுக்கு தெரியும், அந்த பிரச்சனைகள் தெரியும். அந்த டேட்ஸ் ஒவ்வொரு பேருக்கு மிஸ் ஆகும்போது இவங்க 3 பேருமே, டென்னிஸ் பிரதர், அரவிந்த் பிரதர், வினோத் பிரதர், அப்புறம் வந்து அன்பு சார், 4 பேருமே அதை சூப்பராக கோஆர்டினேட் பண்ணாங்க. நான் என்ன படம் பண்ணுறேன், இன்னொரு படம், அந்த படத்தோடைய இபிஸ்ட்டை பேசி, அந்த மேனேஜர்ஸ்கிட்ட பேசி, டைரக்டர்ஸ்கிட்ட பேசி, அழகாக அவங்களும் ஹர்ட் ஆகாமல், நமக்கு அது பிரச்சனை வராமல் நீட்டாக அந்த டேட்ஸ் எல்லாம் வாங்கி, அப்புறம் யோகி பாபனோட டேட்ஸை மேட்ச் பண்ணி, சென்ட்ராயனோட டேட்ஸை மேட்ச் பண்ணி, எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி மிகச்சிறப்பாக முடித்தாங்க. சில நேரங்களில் வந்து பெரிய ஒரு செட் போட்டிருப்பாங்க, பெரிய ஒரு லொக்கேஷனுக்கு வந்து பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க. திடீர்னு டேட்ஸ் பிரச்சனையால் இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையால் வந்து ஷூட்டிங் நடத்த முடியாமல் போயிருக்கும், முதல் நாள் கேன்சல் ஆகும். அந்த மாதிரி நேரத்தில் கூட நிறைய இழப்பை சந்திச்சிருக்காங்க. ஐ மீன் ஃபினான்ஷியல் லாஸை சந்திச்சிருக்காங்க ஷூட்டிங் அப்போ கூட வந்து ரொம்ப கூலாக இருப்பாங்க. எங்களுக்கான தேவைகள் எல்லாத்தையுமே வந்து கரெக்டான நேரத்தில் பூர்த்தி செஞ்சு கொடுத்தாங்க. பேமெண்ட் வந்து டான் வரும். எனக்கெல்லாம் பேசுனதை விட அதிகமாக கொடுத்தாரு பேமெண்ட். ரொம்ப நன்றி சார். ஷூட்டிங் வந்து மகேஷ் பிரதர் அவர் தான் மெயின் லீடாக பண்ணியிருக்காரு. இதில் ஒரு புதிய ஹீரோ அறிமுகப்படுத்துகிறோம். அந்த மாதிரியான படமாக ஒரு ரெஸ்ட்ரிக்டடான ஷூட்டிங்காக அது இல்லை. ரொம்ப ஒரு பெரிய பட்ஜெட் படமாக, ஒரு பெரிய படத்துக்கான விஷயங்கள் தான் அந்த நான் பார்த்தேன். அவ்வளோ நிறைய செலவு பண்ணி, மனசாக செலவு பண்ணி, எல்லாம் இயக்குனருக்கு என்ன தேவையோ, இந்த காட்சிக்கு என்ன தேவையோ, அந்த நடிகர்களுக்கு என்ன தேவையோ, அந்த படம் நல்லா வர்றதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் மிகச்சிறப்பாக வந்து இயக்குனரோட தலைமையில் தயாரிப்பாளர்கள் அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு டீமாக இருந்து இந்த படத்தை மிகச்சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் எல்லாம் அதுக்கு கண்டிப்பான முறையில் சப்போர்ட் பண்ணுவீங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் பாருங்கள். இது அன்பு சாருக்காகவும், அரவிந்த் பிரதருக்காகவும், வினோத் சாருக்காகவும், டென்னிஸ் பிரதருக்காகவும் மொத்தமாக இந்த படம் வந்து சிறப்பாக ஓடணுன்ற நம்பிக்கை இருக்குது. இந்த மிகச்சிறப்பான படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த ஸ்டேஜ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எமோஷனாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, நானும் ஒரு 30 வருஷமாக இந்த இதே சினிமாவை பார்த்துட்ருக்கேன் சின்ன வயசுலேருந்து. யூனோ லைக் நம்ம தமிழ் சினிமாவை அதர் லாங்குவேஜில் இருக்கிறவங்க ரொம்ப பெருசாக பார்க்குறாங்க. நான் தெலுங்குலேயும் படம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரீசெண்டாக மலையாளம்லேயும் ஒரு சின்ன கெஸ்ட் அப்பியரன்ஸ் ஒரு படம் பண்ணிட்டு வந்தேன். அவங்க ரொம்ப பெருசாக பார்க்குறாங்க, அவங்க ரொம்ப லவ் பண்ணுறாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது தான் எனக்கு தோணுது, நிறைய பெரிய படங்களுக்கு தான் நிறைய தேட்டர் கிடைக்குது, நிறைய சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. தேட்டர் கிடைச்சாலும் ஷோஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஷோஸ் கிடைச்சா நல்ல டைமிங்கில் அவங்களுக்கு ஒரு நல்ல படம் கிடைக்க மாட்டேங்குது. அதில் நிறைய யூனோ லைக் நிறைய யங்ஸ்டர்ஸ், நிறைய புது ஹீரோஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதில் நானும் மாட்டிக்கிட்டு தான் இருந்தேன், மாட்டிக்கிட்டும் இருக்கேன்னு சொல்லலாம். அண்டு அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி படம் நிறைய தேட்டருக்கு வரணும். எனக்கு நிறைய யூனோ பெரிய ப்ரொடக்ஷன்ஸ் நான் வந்துட்டு சின்ன அவங்க தான் எதுவுமே நான் நேம் பண்ண விரும்பலை. ஏன்னா அவங்க எல்லாருமே நம்ம தமிழ் சினிமாவுக்காக உழைக்கிற ஒரு மிகப்பெரிய கை அவங்க எல்லாருமே, அவங்க ஹேண்ட்ஸ் அவங்கெல்லாம் வரணும். அவங்க வருஷத்துக்கு எனக்கு என்ன தோணும் எவ்ரி டைம் அப்படின்னா, வருஷத்துக்கு அவங்க ஒரு பெரிய படம் பண்ணால் ஏதாவது 2 சின்ன படம் யூனோ லைக் ஃபஸ்ட் காப்பி பார்த்து நல்லா இருக்குது வாங்கப்பா உங்களுக்கு நாங்கள் தேட்டர் தரோம் அப்படின்னு எனக்கு வெல்கம் பண்ணுன்னு தோணுது. எனக்கு ஐ திங்க் திஸ் நைஸ் ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு சின்ன படம் ஜெயிச்ச ஒரு படம் டைனோசர் நான் சொல்லலாம். அதில் வந்து கார்த்தின் என் ஃப்ரெண்டு நடிச்சிருந்தார், சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். அந்த படம் கம்மி ஷோஸ் கிடச்சிது, தேட்டருக்கு வந்தது, ஆடியன்ஸுக்கு பிடிச்சது. ப்ரெஸ் அண்ட் மீடியா நீங்கள் எல்லாருமே அவங்கள பாராட்டினீங்க, அவங்களுக்கு நிறைய ஷோஸ் கிடச்சி இன்றைக்கி அந்த படம் எல்லாருமே பாராட்டுறாங்க. அகைன் அவர் திருப்பியும் படம் பண்ண தான் போகிறாரு. அவருக்கு அது மட்டும் தான் தெரியுது யூனோ. அந்த மாதிரி இவங்களுக்கும் நிறைய தேட்டர் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஹீரோஸ் வரணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் தேட்டர் கொடுங்க, வெல்கம் பண்ணுங்களேன். அவர் சொன்ன மாதிரி 90% அந்த சின்ன ப்ரொடியூசர்ஸ் தான் எல்லா இண்டஸ்ட்ரியும் காப்பாற்றிட்டு இருக்காங்க. நாட் ஓன்லி தமிழ், நாட் ஓன்லி தெலுங்கு, எங்கேயுமே இல்லை, அந்த சின்ன ப்ரொடியூசர்ஸ் தான் காப்பாற்றிட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம தான் வெல்கம் பண்ணணும். ப்ளீஸ் தேட்டர் கொடுங்க. இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா வரணும். இந்த ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான், எல்லாருமே என்னோடய ஃபேவரேட்ஸ் தான். அவங்க எல்லாம் நடிக்கிறாங்க, உங்களுக்காக மட்டும்தான் நடிக்கிறாங்க. ஆடியன்ஸ் நீங்கள் தேட்டருக்கு வரணும், அவங்க படம் பார்க்கணும். ப்ரெஸ் அண்ட் மீடியா நீங்கள் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக சேர்க்கணும். இது நம்ம கடமை. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.
மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகை தந்துள்ள ரசிகர்கள், நான் பேச போகிறத வீடியோவாக எடுத்து ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமில் எல்லாத்தையும் போட போகிற ரசிகர்களுக்கு வணக்கம். நான் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குகிற அளவுக்கு பெரிய பேச்சாளர் இல்லை. அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் இந்த நம்ம தூக்குதுறை அந்த படம் டீமுக்கு தான் போய் சேரும். தூக்குதுறை படத்தோட தயாரிப்பாளர்கள் அன்பு சார், இறைவனடி சேர்ந்துட்டார், அரவிந்த் சார், அப்புறம் கோ ப்ரொடியூசர் வினோத் சார். இவங்க ஒரு டீம் ஒர்க்காக தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ கொஞ்சம் முன்னாடி வெளியில் கூட சொன்னார் அரவிந்த் சார், இந்த படம் ஹிட்டுக்கு அப்புறம் அடுத்து கூல் சுரேஷை வச்சு ஹீரோவை வச்சு ஒரு படம் எடுக்கிற சார் அப்படின்னு. அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க சார். நீங்கள் வந்து அரவிந்த் சார், நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க வெளியில் இருக்கும்போது, இதனால் உங்கள் பர்மிஷன் இல்லாமல் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. நான் அரவிந்த் சாரோட தயாரிப்பில் அடுத்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறேன். தூக்குதுறை படத்தின் தயாரிப்பாளரோட அடுத்த படத்தில் நடிக்கிறேன். அர்த்தமா இந்த ராஜா தூக்குதுறைனால எல்லாருக்கும் டக்குன்னு புரிஞ்சும். சில குழந்தைகளுக்கு வந்து தூக்குதுறை அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா, அது எப்படின்னு. ரொம்ப ஈஸி. தூக்கு துறை ரொம்ப ஈஸி. தூக்கு துறை. இப்போ குழந்தைகள்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவங்களே 3வது 4வது படிக்கிற பசங்களே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே ரீல்ஸ் போடுறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த படம் வந்து ஈஸியாக மனசில் போய் சேர்ந்துடும். தூக்கு துறை ரொம்ப ஈஸி. மறைக்குதா கேமரா? ஆமாவா? இல்லை பரவாயில்ல. இந்த தூக்குதுறை நன்றி ரதி சார், மிக்க நன்றி எடுத்து கொடுத்ததுக்கு. இப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறதே இப்போ தான் தெரியும் அப்படின்னாங்க. ஸோ இந்த தூக்குதுறை ரொம்ப எல்லாருமே டெய்லியும் பயன்படுத்துகிற பொருள். நம்ம பால் வாங்க எடுத்துகிட்டு போவோம், வேறு கோயிலில் அன்னதானம் போட்ட போது எடுத்துகிட்டு போவோம். ஸோ அப்படி வந்து இந்த தூக்குதுறை வந்து நம்ம மனசில் வந்து ரொம்ப இன்றியமையாமல் இருக்கும். சப்போஸ் அந்த தூக்கு நம்ம திறக்க முடியலன்னா கூட ஒரு துணியை வச்சு திறப்போம். ஸோ அந்தளவுக்கு இந்த தூக்குதுறை வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த தூக்கு ஃபுல்லாக பணமாக சேரணும், சரிங்களா? இந்த தூக்கு ஃபுல்லாக பணமாக சேர்ந்து ப்ரொடியூசர், அதாவது என்னுடைய படத்தின் அடுத்த தயாரிப்பாளர் அரவிந்த் சார், அவர் வந்து நல்ல பெரிய ஆமாம், நான் அடுத்த தடவை வரும்போது நல்ல பெரிய அண்டாவாக எடுத்துகிட்டு வரேன். அநேகமாக அடுத்த படத்துக்கு அண்டான்னு பேர் வச்சாலும் வைப்பாருன்னு நினைக்கிறேன். எனிவே இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக இப்போ நான் சொன்னது வந்து ஒரு காமெடிக்காக தான் சொன்னேன். ஏன்னா தூக்குதுறை அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும். தூக்குதுறை அப்படின்றது நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் சாரோட டைலாக். அது தூக்குதுறைனா அடாவடி, தூக்குதுறைனா அலப்புற, தூக்குதுறைனா தடாலடி. ஸோ இப்படி வந்து அஜித் சாரோட படத்தோட வசனம் அது. ஸோ அந்த அல்டிமேட் ஸ்டார் அவரோட வசனத்தை வந்து இந்த படத்துக்கு வச்சுருக்கிறது வந்து கண்டிப்பாக அஜித் சாருங்களோட ரசிகர்களும் அந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி தானே குரேஷி? ஏன்னா அவர் தம்பிக்கு தெரியும். ஏன்னா அவர் இப்போ சமீபத்துலலாம் பார்த்தேன். குரேஷி, எனக்கு ஒரு டவுட்டு, நம்ம தூக்குதுறை படம் வந்து மாயாஜாலில் ரிலீஸ் ஆகுமா? தெரியலையா? ஸோ அந்த மாதிரி நான் குரேஷி, நான் சும்மா இதுக்கு தான் சொன்னேன். அதே மாதிரி சார், நான் அவராச்சும் பேசி முடித்ததுக்கப்புறம் தான் மன்னிப்பு கேட்பார். நான் பேசும்போதே மன்னிப்பு கேட்டுறேன். அஜித் சார், இந்த தூக்குதுறைக்கும் எனக்கும் தான் சம்மந்தம் இருக்குது. அந்த தலைக்கும் இந்த தூக்குக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, சரிங்களா? அதனால் மன்னிப்பு கேட்டு அப்புறம் நான் அழுது வீடியோ போட்டு அது வேணாம் சார். இந்த தூக்குதுறைக்கு வாழ்த்துக்களை சொல்லிடுறேன், சரிங்களா? அப்புறம் இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நல்லா ஜாலியாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம யோகி பாபு இருக்கார்,
பால சரவணன் இருக்கார். தம்பி கதாநாயகனாக களமிறங்க காத்திருக்கும், அநேகமாக எனக்கு டஃப் கொடுப்பார்னு நினைக்கிறேன், மகேஷ் அவர்களுக்கும் சென்றாயன் அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் வந்து இப்போ சமீபத்தில் நல்ல நல்ல படங்களாக ரிலீஸ் பண்ணிகிட்ருக்க ஹரிவுத்ரா ப்ரொடக்ஷனுக்கு வாழ்த்துக்கள். சமீபத்தில் வந்த படங்கள்லாம் பார்த்தேன். ஏன்னா நீங்கள் வந்து ஏதோ படம் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் ரிலீஸ் பண்ணாமல் உங்களுடைய கம்பெனி பேர் அந்த ஹரிவுத்ரா ப்ரொடக்ஷன் வந்து ஒரு தரமான படங்களை தான் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு கணிப்போடு தான் நீங்கள் படங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுறீங்க. அந்த வகையில் இந்த தூக்குதுறையும் வந்து ஒரு சகாப்தம் படைக்கும்னு நினைக்கிறேன். ஹரிவுத்ரா சார், உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் சாங்கு பார்த்தேன். சாங்கு பார்க்குறப்போ அநேகமாக ஸ்ரீதர் மாஸ்டர் தான் நினைக்கிறேன். மாஸ்டர் நீங்கள் தானே அந்த சிக்னேச்சரை ரொம்ப நினச்சேன். சாவியை போட்டு திறந்து அப்படின்றார். எனக்கு அப்போவே தெரியும் அநேகமாக மாஸ்டர் வந்திருக்காரு, அவங்க கோட்டு சூட்லாம் போட்டுட்டு அந்த சிக்னேச்சரோடு இருந்துச்சு அப்படின்னு. காரணம் என்னன்னாக்கா, நம்ம ஸ்ரீதர் மாஸ்டரோட சாங்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு சிக்னேச்சர் இருக்கும், அட்ரா அட்ரா நாக்கு முக்க அப்படின்னு. அந்த படத்தோட ஹீரோ அவரே வந்து நிறையா பேட்டிகளில் சொல்லியிருந்தார், நான் ஆடுவேனா அப்படின்னு நினச்சிட்டு தான் என்னை வந்து இன்ன வரைக்கும் நல்லா பெஸ்ட்டு டான்ஸராக ஆக்கிய ஸ்ரீதர் மாஸ்டர் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி பல மேடைகளில் பல வீடியோக்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ மாஸ்டர், நீங்கள் பல ஹீரோக்களை ஆட வச்சிட்ருக்கீங்க. அஜித் சார், விஜய் சார்லாம் ஆட வச்சவங்க நீங்கள் நம்ம சென்றாயன், மகேஷ், பாலசரன் இவங்களெல்லாம் ஆட வச்சதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களை பற்றி சொல்கிறத விட ஒரு மூமெண்ட் ஒன்று போடுங்களேன் பார்ப்போம். அண்ணே நீங்கள் தான் கற்றுக்கணும். சார் மாஸ்டர் பேசுகிறாங்க, ஹூக் ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் இதுக்காக பண்ணுங்க. தூக்கு கொண்டு வந்தீங்கல்ல, இல்லை என்னென்னா நமக்கு டான்ஸ்னால் கொஞ்சம் ஆமாம், ஓ சம்போ அந்த மாதிரி தான். ஏன்னா நமக்கு தெரிஞ்சதை பண்ணிட்டு போகிறோம், தெரியாத எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது நினைக்கிறது தான் அது. அப்படியா? ஆமாம். அப்புறம் ஆமாம், கண்டிப்பாக போகிறேன். அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் டென்னிஸ் அவர் பேர், அவரோட பேர் டென்னிஸோட நிற்கக்கூடாது, 11s 12s 30s 40sன்னு இப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். சார், நீங்கள் கெசட்டில் பேரை மாற்றுங்க சரிங்களா? ஒரு படம் எடுக்கும்போதும் அடுத்த படம் எடுப்பீங்க, அப்போ வந்து 11sன்னு வைங்க, அடுத்த படம் 12sன்னு வைங்க சரிங்களா? இப்படி நீங்கள் இன்னும் பல படங்கள் பண்ணிகிட்டே வரணும். தம்பி மாஸ்டர் மகேந்திரன் வந்திருக்காரு, வாழ்த்துக்கள் மகேந்திரன். இப்போ பார்த்தேன் அந்த படம் பேர் இது, ஏன்னா அது வேறு படம் இது வேறு படம் இல்லை. பார்த்தேன், நல்லா பண்ணியிருந்தீங்க, சூப்பர். அதில் உங்களை பார்த்து நிறையா இங்கிலீஷ் வார்த்தைலாம் அதில் கற்றுக்க வேண்டியிருக்கு. அது நான் தனியாக டியூஷன் எடுத்து கற்றுக்குறேன். ஏன்னா இந்த இடத்துல பேசக்கூடாது, காரணம் இது ஒரு பிக் பாஸ் மாதிரி. இந்த இடத்துல நம்ம எதனா பண்ணாங்க அந்த பிக் பாஸ்லேயாச்சும் உடனே எலிமினேட் பண்ணிடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, குமுறி புரியுதுங்களா? நான் அந்த இதுவே முடிஞ்சு போயிடும். அப்போ கூட மறுபடியும் தோண்டி செத்தவனை மறுபடியும் வைப்பாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா இது வந்து அந்த பிக் பாஸோட இது வந்து பெரிய பிபி அவ்வளோ பெரிய பிக் பாஸ் இது. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து எப்போவுமே இடம் பொருள் ஏவல் தேவை. தம்பி குரோஷி வந்து இங்கே கம்பேர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். மாலை சால்வெல்லாம் எதுவும் ஆமாம், அதனால் நானே ஒரு படப்படப்போடு தான் வந்திருந்தேன். எனிவே இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் அதான் நான் அடுத்த என்னோடய பட பூஜையில் வந்து பேசுகிறேன் சரிங்களா? எங்கேப்பா மூடி தான் இருக்கு? ஆமாம், சாரி, ஏற்றுட்டீங்களா? தூக்கு தொர சரிங்களா? வருகின்ற 25ஆம் தேதி அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லாரும் படத்தை பார்த்து சந்தோஷப்படுவீங்க, அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. மியூசிக் பார்த்தேன், அருமையாக இருந்துச்சு. எடிட்டர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மொத்தத்தில் இந்த ஹோல் டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தூக்கு தொர. இப்போ இந்த வீடியோவை போட்டு என்னென்ன போட போகிறீங்களோ டைட்டில் தெரில போ. நான் 4 மாதமாக தலைமுறைவாக இருந்தேன். எனவே நன்றி சார் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். உங்களாம் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர். அந்த ஒரு மூமெண்ட் மாஸ்டர், இல்லை சீரியஸாக தான் மாஸ்டர். ஏன்னா
இப்போ நிறையா பேர் வந்து வேலை வெட்டிக்கு போகிறத விட ரீல்ஸ் போட்டு நல்லா சம்பாதிக்கிறாங்க. அந்த சிக்னேச்சர் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா இல்லை மாஸ்டர், நீங்கள் பல பேரை சம்பாதிக்க வைக்கிறீங்க. கமான் பிகான் ப்ளீஸ். அது எப்படி மாஸ்டர் அங்கேருந்தே சொல்லுங்களேன் பண்ணுறேன். ம் எல்லாரும் நல்லா பார்த்துக்கோங்க. குறிப்பாக கூல் சுரேஷ் அண்ணன் பண்ணுறத டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம். மாஸ்டர் ஒரே நிமிஷம் சார், பாட்டு போட்டுருவோம். ஒரு முக்கியமாக சொல்லு. இயக்குனர் டென்னிஸ் மஞ்சுநாத் பிரதருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் வந்து எனக்கு மிக முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு. எனக்கும் சரி, சென்றாயனுக்கும் சரி, மகேஷ் பிரதருக்கும் சரி, அப்புறம் யோகி பாபு அண்ணன், மொட்டராஜேந்திரன் சார், மாரிமுத்து அண்ணன், நமோ நாராயண் அண்ணன், அஸ்வின் பிரதர், கிட்டத்தட்ட நிறைய பேர் காஸ்டிங்கு. எல்லாருக்குமே ஈக்குவலான ஒரு கேரக்டர் கொடுத்து அந்த எல்லா கேரக்டருமே முக்கியமாக வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டிருக்காரு. அவர் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர், மிகச்சிறந்த ரைட்டர். எங்கள் எல்லாரோடைய கேரக்டரைசேஷனுமே ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் கேரக்டருமே தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்தி எல்லாரோட கதாபாத்திரத்தையும் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணார். ஒவ்வொரு கேரக்டரையும் கவனம் எடுத்து ஸ்பாட்டில் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொண்டு வந்து இன்றைக்கி இந்த படத்தில் மிகச்சிறப்பாக எங்கள் எல்லாரையும் நடிக்க வச்சுருக்காரு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். உங்களுடைய எல்லா படத்தையும் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி பிரதர். தேங்க்யூ ஸோ மச். என்ன பண்ணி ஒன்று மறந்துட்டியா? இந்த அம்மா விளையாட்டு கிடையாது. இல்லை ஒருத்தருக்கு டாக் கூல் சுரேஷ் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. அண்ணன் கூட வந்து சாரிண்ணே, இது எப்படி நடந்திருக்கும் தெரியும். அங்கே போய் உட்காந்துருப்பீங்க, தம்பி எனக்கு ஒரு வாட்டி சொல்லிட்டு. அண்ணன் கூட வந்து இப்போ சந்தான அண்ணன் கூட ஒரு படம் ஒன்று நடிச்சிருக்கோம். அதில் வந்து நானும் அண்ணனும் ஒரு 2-3 சீன்ஸ் சேர்ந்து பண்ணோம். இங்கே இருக்கிறத விட அண்ணன் கூட சேர்ந்து நடிக்கும் போது இன்னும் நிறைய ஃபன்னாக இருந்துச்சு. நம்ம எல்லோரும் கூல் சுரேஷ் அண்ணனை வந்து ஃபன்னாக பார்க்குறோம், ஓகே. ஆனால் அண்ணன் கூட உட்காந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேசும்போது நிறைய விஷயங்கள், அவர் வந்து நிறைய சினிமாவை பற்றின விஷயங்கள், பொதுவாக வாழ்க்கையை பற்றின விஷயங்கள் நிறைய சொல்லுவார். அவர்கிட்ட இருந்து நான் நிறைய அறிவு அடைஞ்சிருக்கேன். அதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குல்ல? தேங்க்யூ.